இப்பொழுது அருணகிரியார் செய்யுளின் 4வது வரியில் இறைவன் குருவாக வருகிறார் என்கின்றார். முதல் 3 வரிகளில் உபயோகித்த இரட்டை கருத்துக்களை விடுத்து மிக விசித்திரமாக இந்த 4வது வரியில் ஒரு கருத்தை மட்டுமே வைக்கின்றார். ஏனெனில் குரு இறைவனே என்பதாலும் மற்ற எல்லா வகை கருத்துகளும் குருவிடம் ஐக்கியமாகி விடுகின்றன என்பதாலும் இவ்வாறு சொல்கின்றார். இதை பற்றி குரு கீதை பின்வருமாறு சொல்கின்றது. அசையும் மற்றும் அசையா நிலையிலுள்ள பிரம்மாண்டமான இப்பிரபஞ்சம் மற்றும் அதில் உள்ள நகராத மற்றும் நகரும் உயிரினம் அனைத்தையும் வியாபித்து நீ என்ற சொல்லில் உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டித்தரும் அந்த குருவிற்கு நமஸ்காரங்கள். அசையும் மற்றும் அசையா பிரபஞ்சத்தை பிரிக்கப்படாத முடிவற்ற வடிவில் வியாபித்து அது என்ற சொல்லில் தட் உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டித்தரும் அந்த குருவிற்கு நமஸ்காரம். 3 உலகங்கள் மற்றும் அவைகளிலிருக்கும் அசையும் மற்றும் அசையா நிவாசிகளையும் தன் சைத்தன்யமய தன்மையால் வியாபித்து இருக்கின்றாய். ஆர்ட் என்ற சொல்லில் அதுவே நீ, thou art that, தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் உள்ள சொல்லில் உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டித்தரும் அந்த குருவிற்கு நமஸ்காரங்கள். நாத பிந்து கலா ஆகியவற்றிற்கு அப்பாலும் தூய உணர்வாகவும் நித்தியமாகவும் வெளிக்கு தேசம் இடம் அப்பாலும் கலங்கப்படாமலும் இருக்கும் அந்த குருவிற்கு நமஸ்காரங்கள். குருவே பிரம்ம தேவர், சிருஷ்டிகர்த்தா. குருவே விஷ்ணு, குருவே சிவனார், குருவே பரம்பொருள், அவரே பிரம்மமும் ஆவார். அந்த குருவிற்கு நமஸ்காரங்கள். எனவே 4ஆம் வரியில் குரு என்ற சொல்லும்போது அருணகிரியார் முதல் 3 வரிகளிலும் எதையெல்லாம் குறிப்பிட்டாரோ அவை அனைத்தும் ஒரு சேர அமைத்தவர் இந்த குரு என்கின்றார். ஆக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாக வருகின்ற ஓ குகப் பெருமானே, உனது கிருபையை அருள்வாயாக. இந்த வாக்கியமே பரிபூர்ணமானது. This last line also means, O Lord Guha, come as my Guru and bless me. For these reasons, it is regarded as the mantra and it is chanted, recited and sung with love and feeling, bhakti and bhava, which brings all blessedness to oneself as also to others. கந்தர் அனுபூதி நூலில் முதல் செய்யுள் ஒரு மந்திரத்துடன் துவங்கியது. ஆடும் பரிவேல் அணி சேவல், அதாவது வேலும் மயிலும் துணை. வேல் மயில் ஆகிய இரண்டும் என்னை பாதுகாக்கும். இந்நூலின் கடைசி செய்யுளும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற மந்திரத்துடன் முடிகின்றது. ஆக இந்நூல் மந்திரத்தோடு துவங்கி மந்திரத்தோடு முடிகின்றது. நடுவில் மற்ற செயல்களிலும் பல மந்திரங்கள் உள்ளன. எனவே கந்தர் அனுபூதி நூல் மந்திர